உங்க எல்லாருக்கும் தெரியும் மேகேதாட்டுன்ற இடம் வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது காவேரி உருவாகிற இடம் பாத்தீங்கன்னா எங்க உருவாகுது? குடகு மலை, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலை கூர்குல உருவாகி கர்நாடகாவில போய் வருது, தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற இடம் தான் பிலிகுண்டுன்னு சொல்லுவாங்க. அது நான் தர்மபுரி மாவட்டத்துல வருது, என்னுடைய சட்டமன்ற தொகுதி இல்ல, பட் பிலிகுண்டுன்றது தர்மபுரி மாவட்டத்தில் வருகிறது. அதாவது மேகேதாட்டுனா என்ன அர்த்தம்னா ஆடு தாண்டுகின்ற பூமி. தமிழ்ல அந்த ஊருக்கு ஆடு தாண்டின்னு தான் பேரே மேகேதாட்டுவுக்கு. அதே போல பிலிகுண்டுனா புலிகள் இருக்கக்கூடிய விழம். பிலின்றது கன்னட பாஷையில போல இருக்கு. தமிழ்ல புலிகள் நடமாடும் இடம் தான் பிலிகுண்டு. அந்த பிலிகுண்டுல தான் காவிரி தாய் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க, கிருஷ்ணகிரி மூலமாகவும் வருவாங்க. அப்போ உள்ள அங்க நுழைஞ்சு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி நிறைய பேர் போயிருப்பீங்க. ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல அந்த காவிரி கொட்டி அதுக்கப்புறம் சேலம், அப்புறம் பெண்ணாகரம், அந்த பெண்ணாகரம், தர்மபுரி, சேலம், மேட்டூர் டேம ஃபில் பண்ணுவாங்க. அந்த காவிரி தாய் தண்ணியாக மேட்டூர் டேம் போயிட்டு அதுக்கப்புறம் ஈரோடு, கரூர், நாமக்கல், அதுக்கப்புறம் திருச்சி, கல்லணை, இதுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் பூம்புகார்ல தான் அவங்க முடிஞ்சு கடலுக்கு போறாங்க. இதுதான் ரூட் மேப். இதுல பாத்தீங்கன்னா அவங்க காவிரி தாய் ஓடுற இடம் கர்நாடகால இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க சரணாலயங்கள் இருக்கக்கூடிய பகுதி, வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதாவது அந்த காவிரி பேசின் இருக்குல்ல, அந்த காவிரி பேசின் சுத்தி இந்த பக்கம் சரணாலயங்கள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி, வனவிலங்கு சரணாலயம், காவேரி சரணாலயம். அதே போல மாதேஸ்வரன் மலை சரணாலயமும் அதை சுத்தி தான் இருக்கிறது. அதற்கப்புறம் பிலிகிரி ரங்கசாமி கோவில் டைகர் சாங்சுவரி, பிலிகிரி ரங்கசாமி கோவில் புலிகள் சரணாலயம், காப்பகமும் அங்கதான் இருக்கு. கிட்டத்தட்ட காவிரியை சுத்தி இததான் இருக்கு. இப்ப மேகேதாட்டுன்றது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. மேகேதாட்டு டேம் கட்டி விட்டார்கள் என்றால், மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மேகேதாட்டு டேம் கட்டிட்டாங்கன்னா இத்தனை சரணாலயங்களும் தண்ணியில முழுகிடும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டிஎம்சினா என்ன? ஒரு டிஎம்சி அப்படின்னா ஒரு அடி கியூப் எடுத்துக்கோங்க. அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டர். 1000 என்றால் 3 0, மில்லியன் என்றால் 10 லட்சம், 1 லட்சம்னா 5 0, 10 லட்சம்னா 6 0. இந்த 6 0வும் 1000ல இருக்கிற 3 0 சேர்ந்தா 9 0. அப்ப அது கியூபிக் ஃபீட்னா ஒரு அடி இருக்கு இல்லையா, ஒரு அடி ஸ்கேல். அந்த ஒரு அடி ஸ்கேல்ல நீங்க ஒரு கியூப் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஒரு கியூபிக் ஃபீட். நம்ம சொல்றது கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சினா கிட்டத்தட்ட இந்த 1 பக்கத்துல 9 0 போட்டுக்கணும், அத்தனை தண்ணி. அப்ப ஒரு அடி கியூபுக்குள்ள எத்தனை தண்ணினா 28 லிட்டர் பிடிக்கும். அப்ப 28 பக்கத்துல இத்தனை ஜீரோவும் போட்டுக்கோங்க, 9 0 லிட்டர் ஆஃப் தண்ணி தான் ஒரு டிஎம்சி தண்ணி. இத்தனை டிஎம்சி தண்ணி எங்க தேக்கி வைப்பாங்க? அதுக்கு டேம் கட்டினாங்கன்னா எங்க தேக்கி வைக்க முடியும்? இது மேகேதாட்டுல அவங்க கட்ட போற டேம் உடைய அளவு எவ்வளவு தெரியுங்களா? 70 டிஎம்சி. அப்பனா எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும் பாருங்க. எவ்வளவு பெரிய இடத்துல அந்த தண்ணீரை அவங்க தேக்கி வைக்க போறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர். 12,000 ஏக்கரும் தண்ணீரில் மூழ்கிவிடும். அந்த தண்ணீர்ல மூழ்கும் போது என்னெல்லாம் அதுல மூழ்குது தெரியுங்களா? நான் சொன்ன இத்தனை வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸும் அதுல மூழ்கிடும். புலிகள் மூழ்கிவிடும், கரடிகள் மூழ்கிவிடும். 4 கொம்பு மான் என்பது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. எங்க மேகேதாட்டு நான் சொல்றேன்ல, அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த 4 கொம்பு மான்லாம் அதுலயே மூழ்கிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பல் நிற மலை அணில் அப்படின்னு சொல்லுவாங்க. அணில் ஒரு ஸ்பெஷல், அது ரொம்ப வெளியூர்ல எல்லாம் பார்க்க முடியாது, அங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த அணில்லாம் அந்த தண்ணியில மூழ்கிடும். அப்புறம் இந்த நீர் நாய் சொல்றாங்க இல்லையா, ஸ்மூத் கோட்டட் ஆட்டர்ஸ், நீர் நாய்கள் தண்ணீர்ல மூழ்கிடும். அப்புறம் ஒரு நீர் மருது மரங்கள் அந்த பகுதியில மட்டும்தான் அது இருக்குது, அர்ஜுனா ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துக்கு நீர் மருதுன்னு சும்மா ஒண்ணு பேர் வைக்கல போல. ஏன் சொல்றேன்னா, இதுல காதை வச்சு அப்படியே கேக்குறேன், கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஏதோ பைப்ல தண்ணி ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அதனாலதான் இதுக்கு நீர் மருதுன்னு பேர் வச்சிருக்காங்க போல. அந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட 300 வருடம் பழமையான மரங்கள், அத்தனையும் அந்த தண்ணீரில் மூழ்கிடும். அதே போல
மகாசீர் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். மகாசீர்ன்றது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், அந்த மயில் கெண்டைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அங்கதான் அந்த மீன்கள் இருக்கு. இவ்வளவு பெரிய டேம் தண்ணியில எல்லாம் அது சர்வைவ் ஆகாது, உங்களுக்கு தெரியும். அது எப்படி, அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கும், அதுல எல்லாம் இருந்தாதான் அது இருக்கும். அதுக்கு சரியான இதெல்லாம் இல்லைன்னா அந்த மீன்கள்லாம் வளராது. இப்படிதான் இருக்கு. இத்தனை விஷயங்களும் தண்ணீரில் மூழ்கி விடும். அப்ப தண்ணீர்ல முழுகிடுச்சுன்னா, ஒரு காட்டையே நீங்க தண்ணீர்ல முழுகிட்டீங்கன்னா மழை வருமா? ஏற்கனவே மழை வரல, எப்படி மழை வரும்? காடுகளை அழித்து விட்டால் மழை வராது. அப்புறம் நீங்க எத்தனை டேம் கட்டினாலும் தண்ணி இருக்காது. அதுதான் உண்மையான விஷயம். ஏற்கனவே கர்நாடகால 4 டேம் இருக்கு. கேஎஸ் அதாவது கிருஷ்ணராஜசாகர் டேம், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி 4 டேம் இருக்கு. அதுல 115 டிஎம்சி தண்ணீரை அவர்கள் சேமித்து வைக்க முடியும். இந்த மேகேதாட்டுவை கட்டிவிட்டார்கள், 185 டிஎம்சி தண்ணீரை அவங்க தேக்கி வச்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. ஏன் தெரியுங்களா? நான் அரசியல் சொல்ல வரல. இது எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் பத்தி மட்டும் இல்ல, எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் அதை பத்தி தான் இங்க சொல்ல வரேன். இத்தனை மிருகங்களும் தண்ணீர் மூழ்கிவிட்டா மழை வராது, காடு அழிஞ்சிச்சுன்னா மழை வராது, நமக்கு தண்ணி முதல்ல வராது. நீங்க காவிரியை சும்மா விட்டீங்கனாலே அது ஒழுங்காவே நம்ம ஊருக்கு வந்திருக்கும். அங்க டேம கட்டி தண்ணியை சேர்த்து வச்சுட்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரலன்னா என்ன ஆகும்? டெல்டா பாலைவனமாகிடும். டெல்டான்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டெல்டா பகுதியில் என்ன விளையுது? நமக்கு நெல் விளைகிறது, நமக்கு அங்கதான் உணவு உற்பத்தி ஆகி வருகிறது. அப்ப அரிசியும் பருப்போ காய்கறிகளோ இல்லை என்றால் நாம எப்படி சாப்பிடுறது? டெல்டா பாலைவனமாகிவிடும். அது ஒரு விஷயம். விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காது. அடுத்த விஷயம், நமக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்காது. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஏனென்றால் காவிரியை நம்பிதான் நிறைய வாட்டர் சிஸ்டம்ஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். காவிரி உபர்நீர் திட்டம், காவிரி தர்மபுரி ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். சென்னைக்கு எங்க தண்ணி வருதுன்னு நினைக்கிறீங்க? சென்னைக்கு நம்மெல்லாம் தண்ணி குடிக்கிறோம்ல, எந்த தண்ணி வருது? வீராணத்துல இருந்து தண்ணி வருது. வீராணத்துக்கு எந்த தண்ணி வருது? காவிரி தண்ணி தான் வருது. இப்ப காவிரியில அங்க டேம கட்டி தண்ணியை நிறுத்திட்டாங்கன்னா சென்னைக்கும் தண்ணி வராது. அதே சமயம் காவிரி குண்டார் இணைப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது நினைச்சிட்டு இருக்கிறோம். சவுத் அதாவது தென் தமிழ்நாட்டுக்கெல்லாம் காவிரி ஏன் வரப்போகுது? அது எங்கேயும் இங்க இருக்குது, இந்த ஓரத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இல்ல, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திலயும் காவிரி தண்ணி தான் அங்க போகுது பாதி ஊருக்கு. இப்படி காவிரி இல்லை என்றால் 28 மாவட்டங்கள் அவுட் ஆஃப் நம்ம ஊர்ல இருக்கிற மாவட்டங்கள்ல 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தண்ணி வராம போயிடும். ரொம்ப கஷ்டம். அதாவது மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், திருச்சி, எல்லா ஊர்லயுமே தண்ணி வராது, சென்னை உட்பட. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது. அதனாலதான் இந்த மேகேதாட்டு ப்ராஜெக்ட் எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் மட்டும் இல்ல, நமக்கு தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கும் ஒரு திட்டம். இதை தான் நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டும். இது ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க எல்லாம் குழந்தைங்க கிடையாது, பெரிய பசங்க. உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். எது நம்மள நாளைக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு விஷயம் தெரிய வேண்டும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது, விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாங்க கிட்டத்தட்ட 4 நாட்கள் பசுமை தாயகம் சார்பாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் கரம் கோர்ப்போம், காவிரி காப்போம், மேகதான அடையை கட்டுவதை தடுப்போம் என்ற ஒரு நிகழ்ச்சியை 4 நாட்கள் தொடர்ந்து நடத்தினாங்க. பில்லிகுண்டு, பெண்ணாகரம், தர்மபுரி, நான் சொன்னேன்ல அந்த ரூட் மேப், காவிரி தாய் நம் தமிழ்நாட்டுல எவ்வளவு தூரம் ஓடுறாங்களோ அது வரைக்கும் அந்த நடைபயணம் நடத்தினாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா, கர்நாடகால 320 கிலோமீட்டர் தான் காவிரி தாய் ஓடுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல 420 கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு 400 டிஎம்சி தண்ணீர் வர வேண்டும். ஆனா கொடுக்கறது 177 டிஎம்சி தண்ணி தான். பாத்தீங்கன்னா கேரளாக்கு 30 டிஎம்சி, அதே சமயம் பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, கர்நாடகாவுக்கு 284 டிஎம்சி தான். இவ்வளவுதான் அவங்களுக்கு டிஎம்சி. ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான உரிமை, 404 டிஎம்சி. ஆனால் அதை குறைச்சு இன்னைக்கு 177 டிஎம்சி ஆக்கிட்டாங்க. என்னடா இது மேகேதாட்டு பற்றி சொல்றாங்க, யானைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் எலிஃபென்ட் காரிடார்ஸ் ஆஃப் இந்த பிளேஸ். மேகேதாட்டு டேம் கட்டிட்டா எலிஃபென்ட் காரிடார்னா என்ன தெரியுங்களா? யானைகள் ஒரு இடத்துல இருக்காது. யானைகள் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். இந்த எலிஃபென்ட் காரிடார் தண்ணியில முழுவிடுச்சுன்னா யானைங்க எங்க போகும்? உயிரோடவே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மேகதாது 2 டேமை கட்டுறதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அதிலெல்லாம் நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை விழிப்புணர்வு உங்களால செய்ய முடியுமோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. தப்பு அப்படின்ற விஷயத்த நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அந்த விழிப்புணர்வை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம்.